கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் 1/2 kg, காஜு ஒரு 10, பூண்டு 5, இஞ்சி கொஞ்சம், வெங்காயம் 1, பிரிஞ்சி இலை, லவங்கப்பட்டை 1, கிராம்பு, சோம்பு, ஜீரகம், தக்காளி பியூரி எடுத்துக்கணும். பியூரி இல்லைன்னா டொமேட்டோவை எடுத்து அரைச்சிக்கலாம். இதெல்லாம் தான் இதுக்கு தேவை. வெங்காயம், பூண்டு, இஞ்சியை சின்னதாக பொடியாக நறுக்கின்ட்டு எண்ணெயை விட்டு அதுக்கு உண்டான மசாலா சாமானை போட்டு வதக்கின்ட்டு இஞ்சி, பூண்டு, நறுக்கின வெங்காயத்தையும் வதக்கிக்கணும். ஸ்டாரு, காஜு எல்லாத்தையும், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு தட்டில் ஆற விட்டு வச்சுக்கணும். பிரிஞ்சால் கட் பண்ணி 4 இது மாதிரி வச்சுக்கணும். இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதை ஒரு தட்டில் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். நம்ம கத்திரிக்காயிலையும் பண்ணலாம். கத்திரிக்காய் பிடிக்காதவா லேடிஸ் ஃபிங்கரில் பண்ணலாம். லேடிஸ் ஃபிங்கர் வேணுன்னா இது மாதிரி அலம்பிட்டு அந்த லேடிஸ் ஃபிங்கரை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு அதில் கட் பண்ணி வச்சுட்டுருக்கிற பிரிஞ்சால் நல்லா குக் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். லேடிஸ் ஃபிங்கரில் பண்ணுறதா இருந்தால் லேடிஸ் ஃபிங்கரை சின்ன சின்னதாக கட் பண்ணினதை ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். இப்போ மிக்சியில் அரைச்ச விழுது இந்த மாதிரி இருக்கணும். அதை ஒரு எண்ணெயை விட்டு வாணலியில் நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் வேணும்னா தண்ணி விட்டுக்கலாம். நான் பிரிஞ்சால்லையும் லேடிஸ் ஃபிங்கரையும் வறுத்து தனித்தனியாக வச்சுட்டுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் கொரியண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1 டீஸ்பூன் தேவைக்கேற்ப எடுத்துக்கலாம். டர்மரிக் பவுடர், புளி கூஸ்பெரி சைஸ்க்கு ஊற வச்சுட்டுருக்கு. இந்த வறுத்துன்ருக்கிற கிரவுண்டு பேஸ்ட்டில் டொமேட்டோ பூரி ஒரு 3 to 4 டீஸ்பூன் போடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். டர்மரிக் பவுடர், மஞ்சப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், கோரியண்டர் பவுடர் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலரணும். அவ்வளவா தேவைக்கேற்ப உப்பை போட்டுண்டு கரைச்சி வச்சுட்டுருக்கிற புளி கரைசலை ஊற்றணும். விட்டுட்டு ஒரு 10 minutes அதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ இந்த வதக்கி வச்சுட்டுருக்கிற பிரிஞ்சாலை இதில் போடணும். பிரிஞ்சால் வேணுங்கிறவா பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர் வேணுங்கிறவா லேடிஸ் ஃபிங்கர் போடலாம். அதை ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சு அப்பப்போ திறந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். பிரிஞ்சாலில் எல்லாம் கலக்கிற அளவுக்கு. இப்போ பிரிஞ்சால் புளிக்குழம்பு, காரக்குழம்பு ரெடி. கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. லேடிஸ் ஃபிங்கரை வறுத்துண்டு லேடிஸ் ஃபிங்கர் வேணுங்கிறவா அதே மசாலாவில் போட்டு எடுத்துக்கணும். இதுதான் கத்திரிக்காய் வெண்டைக்காய் காரக்குழம்பு. இதை சாதத்தோடு சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தோசைக்கு, இட்லிக்கும் தொட்டுக்கலாம்.